இபிஎஸ் வந்து ஒரு தனியா கட்சி நடத்தி கொண்டிருக்காரு. அதாவது அதிமுக, நீங்களும் உங்களை கேட்ட இதுதான் அதிமுக, எங்களோட அமைப்பு தான் அதிமுகங்கிறீங்க. இப்போ ஓபிஎஸும் அவர் ஒரு அதிமுகன்னு சொல்லி கொண்டிருக்காரு. ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை இணைத்து கொண்டு தான் வந்து ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதை வைக்கிறாரு. அதுபோல சசிகலா அவங்க அம்மையாருங்க அவங்க ஒரு வழியில போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அரசியல் சார்ந்து இந்த வர்ற தேர்தலை சார்ந்து இன்னும் பேசல. அவர்களும் பேசுவார்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கிடையில தினகரனும் அவர் ஒரு அமைப்பை வச்சுக்கொண்டு நடத்தி கொண்டிருக்காரு. இது இப்போ இந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ் சொல்ற மாதிரி எப்படி வந்து நீங்க வந்து இவங்களெல்லாம் இணைக்காம எப்படி வின் பண்ண போறீங்க? ஒரு கட்சியில் ஒரு பிளவு ஏற்படுகிற பொழுது மக்களுக்கு தெரியாது, தொண்டர்களுக்கு தெரியாது. ஸோ எது உண்மையான கட்சி அருகதை இருக்கிறது. தென் மாவட்டங்கள்ல அவருடைய சாதியினரும் அவருக்கு வேண்டிய நபர்களும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய இது நம்ம பாக்குறோமே. ஏன்னா போன தேர்தல்கள்லயே எடப்பாடி ஐயா வந்து பல இடங்கள்ல தென் மாவட்டங்கள்ல வின் பண்ணாத ஒரு காரணம் இருக்குல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஜாதிய கட்சி கிடையாதுங்க, இது தொண்டர்களுடைய கட்சி. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஓ அல்லது சசிகலாவோ டிடிஓ தினகரனோ they cannot make even a single dent in the party. தேர்தல் என்பது ஒட்டுமொத்தமாக ஒரு மோசமான ஆட்சியை மக்களுக்கு புகுத்துபவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உருவாகுது. ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க சொன்ன அத்தனை தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றுன்னு சொல்றாரு. 517 வாக்குறுதிகள் சொன்னாருங்க. எந்த வாக்குறுதியை கொடுத்தாரு? மின்சாரத்துல ஏற்ற மாட்டேன்னு சொல்லி நீங்க கொடி பிடிச்சிங்க, ஷாக் அடிக்குது தொட்டாலே அப்படின்னு. அப்ப இன்னைக்கு என்ன நிலைமை? இந்த மாதிரி 3 மடங்கு உழைத்திருக்கீங்க. அது இல்லாம மாசத்துக்கு நான் ரீடிங் எடுப்பேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு நீங்க 2 மாசத்துக்கு எடுக்கிறீங்க. இப்போ ஒரு 10 மாசம் இருக்குல்ல, அந்த 10 மாசத்துல இதெல்லாம் நிறைவேற்றிட்டா என்ன பண்ணுவீங்க? 4.5 வருஷத்துல நிறைவேற்றாதவங்க நீங்க 6 மாசத்துல நிறைவேற்றி அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்ப இதே வேலை தான் செய்வீங்க. அது மக்கள் நினைக்க மாட்டாங்களா? வணக்கம். யூ தமிழ் நேயர்களுக்கு மற்றும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகுது. ஏன்னு கேட்டால், திருக்குறளுக்கான முதல் மாநாடு நடத்தினதா சொல்லி கொண்டிருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் திராவிட கட்சியிலிருந்து. அதுவும் திமுக, குறிப்பாக திமுக, திராவிட கழகம் அவங்கெல்லாம் சொல்கிறது வந்து பெரியார் அப்படின்னு தான் சொன்னாங்க. இதையை உடைக்கிறதுக்கு ஒரு நம்மளுக்கு வந்து இன்றைக்கி செய்தி ஒன்று கிடச்சிருக்குது. அந்த செய்தி என்னென்னு கேட்டோம்னா, 24/8/1958 வேலூரில் குறள் மாநாடு நடத்தினவர் திருக்குறள் முனுசாமி. அவரை திருக்குறளார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரே வந்து அதே நாளில் இன்னொரு மாநாடு நடத்தினார். சுதந்திர தமிழ்நாடு வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாநாடு போட்டவர். ஸோ இது வந்து தமிழ் தேசியத்திற்காக மிக முக்கியமான ஒரு அடிப்படையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதில் வந்து பெரியார் தான் இந்த திருக்குறள் மாநாடு நடத்தினார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த திராவிட கட்சிகள் வந்து ஒரு பொய்யான செய்திகளை சொல்லி கொண்டிருக்காங்க. இது நடத்தினது வந்து அதை முழுக்க வேலூரில் நடத்தினது திருக்குறள் முனுசாமி ஐயா. இப்போ ஏன் இந்த செய்தியெல்லாம் சொல்கிறேன்னா, அவருடைய புதல்வன் குறளார் கோபிநாத் அவர் வந்து அப்பாவோட வழியில் வந்ததுனால அவரும் எனக்கு ஒரு பட்டமாக குறளார் கோபிநாத் அப்படின்னு வச்சிருக்காரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, உங்ககிட்ட இன்னைக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த அரசியல் குறித்து நாங்கள் பேசணும். ஏன்னா நீங்கள் செய்தி தொடர்பாளர், உங்ககிட்ட நாங்கள் கேட்க வேண்டியது நிறையா இருக்குது. இப்போ இபிஎஸ் வந்து ஒரு தனியா கட்சி நடத்தி கொண்டிருக்காரு. அதாவது அதிமுக, நீங்களும் உங்களை கேட்ட இதுதான் அதிமுக, எங்களோட அமைப்பு தான் அதிமுகங்கிறீங்க. இப்போ ஓபிஎஸும் அவர் ஒரு அதிமுகன்னு சொல்லி கொண்டிருக்காரு. ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை விட்டு நீங்கள் வந்து எங்களை இணைத்து கொண்டு தான் வந்து ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இதை வைக்கிறாரு. அதுபோல் சசிகலா அவங்க அம்மையாருங்க அவங்க ஒரு வழியில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அரசியல் சார்ந்து இந்த வர்ற தேர்தலை சார்ந்து இன்னும் பேசல. அவர்களும் பேசுவார்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கிடையில் தினகரனும் அவர் ஒரு அமைப்பை வச்சுக்கொண்டு நடத்தி கொண்டிருக்கார். ஸோ இது இப்போ இந்த காலகட்டத்தில் ஓபிஎஸ் சொல்கிற மாதிரி எப்படி வந்து நீங்கள் வந்து இவங்களெல்லாம் இணைக்காமல் எப்படி வின் பண்ண போகிறீங்க?
எப்படி இது வந்து முதல்ல பார்க்கும் பொழுது நல்லா இருந்தது. ஜெயலலிதா காலத்திலையும் நம்ம எம்ஜிஆர் இருந்த காலத்திலையும் மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருந்ததை இப்போ வரும் பொழுது பார்த்தோம்னா சில தேர்தலில் பின்னடைவை கண்டதை நம்ம பார்க்குறோம். இப்போ இபிஎஸ் வச்சுருந்த கட்சியில் இப்போ எப்படி அது வந்து இப்போ வந்து பிஜேபியோட சேரவே மாட்டேன்னு சொன்னவர் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டார். அவங்க கொண்டு இணைத்து கொண்டு என்டிஏ கூட்டணியில் ஒரு அங்கத்தினராக அவங்க போய் சேர்ந்துருக்காங்க. இது எதனால் இப்படி சேர்ந்தாங்க? இப்போ 2 கேள்வி. இது வந்து என்டிஏல கூட்டணி சேர்ந்தது ஒன்று, எப்படி சேர்ந்தாங்க, எந்த வகையில் சேர்ந்தாங்க, ஏன்னா சேரவே மாட்டேன்னு சொன்னவர். அதுக்கு அடுத்தது ஓபிஎஸ் சொல்கிற மாதிரி எங்களை விட்டு விட்டு நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 கேள்விக்கு உங்கள்கிட்ட இருந்து பதில் எதிர்பார்க்குறேன். அதாவது ஒரு கட்சியில் ஒரு பிளவு ஏற்படுகிற பொழுது மக்களுக்கு தெரியாது, தொண்டர்களுக்கு தெரியாது. ஸோ எது உண்மையான கட்சி, எதன் பின்னால் தொண்டர்கள் இருக்கிறார்கள், எது அந்த கட்சியை வழிநடத்தி செல்லும், யாருடைய தலைமையில் செல்லும் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு குழப்பம் இருக்கும். அப்படிப்பட்ட குழப்பம் அவர் ஓபிஎஸ் விலகிய போது இருந்தது என்பது உண்மை. ஆனால் அதன் பிறகு நடந்ததெல்லாம் பார்க்கணும். ஸோ அதன் பிறகு வழக்குகள் இருந்தது. வழக்குகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியினுடைய தலைமையில் தான் இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதன் பிறகு பொதுக்குழு நடந்தது. பொதுக்குழுவில் அதிகபட்சமான உறுப்பினர்கள் எடப்பாடி தான் தலைவர், பொதுச் செயலாளர் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு பல தேர்தல்கள் நடந்தது. அந்த தேர்தலில் எடப்பாடியினுடைய தலைமையில் இருக்கிற கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. அதனால் ஓபிஎஸ் இன்றைக்கு என்ன அவருடைய பரிதாப நிலை என்னன்னு சொன்னால், அதாவது வள்ளுவ பிறந்த ரொம்ப 2 குறளில் சொல்லுவார், புல்லறிவாளன் என்று சொல்வார். புல்லறிவாளன் என்பது என்னன்னா, உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான், வையத்து அழகையால் வைக்கப்படும் என்று சொல்கிறார். உலகத்தார் உண்டு என்பது இல் என்பான். அதாவது எது நம்ம இது உண்மை அப்படின்னு உலகம் சொல்லுதோ அது இல்லைன்னு சொல்லுவானா. ஸோ அவங்களுக்கு வாட் இஸ் த ரியாலிட்டின்றது தெரியாது. தெரிஞ்சால் கூட அது தெரிந்த மாதிரி காமிக்க மாட்டாங்க. ஸோ உலகத்தார் உண்டு என்பது இல்லை என்பான். அப்படிப்பட்ட நிலையில தான் இருக்காரு. அளவறிந்தான் வாழ்க்கை அளவறியாதான் வாழ்க்கை உள்ளது போல் இல்லாகி கெடும் என்று சொல்கிறார். அளவறியாதான் வாழ்க்கை உள்ளது போல் இல்லாகி கெடும் என்று சொல்கிறார். அதனால இவருக்கு இன்னைக்கு சூழ்நிலையில் அவர்கிட்ட தொண்டர்களும் இல்லை, அறிவுரை சொல்லுகின்ற ஆட்களும் இல்லை, கட்சியும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படியாவது நாம் மீண்டும் அதில் சேர்ந்து விட மாட்டோமா, நமக்கு இப்போ அதிகாரம் வந்து விடாதா அப்படின்ற ஆவலில் தான் அவர் ஏதாவது அறிக்கை சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஆரம்ப கட்டத்திலேயே அவர் தான் சின்னமே தேர்தலில் நிற்கிற பொழுது இரட்டையிலே இல்லாமல் சுயேட்சை சின்னத்தில் நின்றவர் தானே. இனிமேல் அவர் அதிமுகவை பற்றி பேசுவதற்கான அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, அருகதை இருக்கிறது? தென் மாவட்டங்கள்ல அவருடைய சாதியினரும் அவருக்கு வேண்டிய நபர்களும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய இது நம்ம பார்க்குறோமே. ஏன்னா போன தேர்தல்கள்லேயே இப்போ எடப்பாடி ஐயா வந்து பல இடங்கள்ல தென் மாவட்டங்களில் வின் பண்ணாத ஒரு காரணம் இருக்குல்ல. இல்லை, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதிய கட்சி கிடையாதுங்க, இது தொண்டர்களுடைய கட்சி. ஸோ ஜாதிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி கிடையாது. ஸோ தென் மாவட்டங்களில் இப்போ இந்த கொங்கு மாவட்டங்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம். தென் மாவட்டங்களில் நாங்கள் நிறைய இடங்களில் தோல்வி பெற்றிருக்கிறோம். ஸோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவர்கள் 3 பேருமே தாங்கள் தான் கட்சி, தன்னுடைய பின்னாடி தான் கட்சி வரும், அதனால் தாங்கள் தான் வெற்றி பெறுவோம், தங்களிடம்தான் பணம் இருக்கிறது, அதனால் எங்களால் தான் நிலைநிறுத்த முடியும் என்கிற ஒரு மாயையை கடந்த தேர்தலில் அவர் ஓரளவு உருவாக்க முடிந்தது. நீங்கள் டிடிவி தினகரன் முதல்வராகவே வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு என்று பத்திரிகையில் எழுதுகிற சூழ்நிலையை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. தினகரனே நீங்க வந்து இங்க சென்னையில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சது நீங்க தானே முதல்ல. அப்ப அதிமுக இருக்கும்போது அதன் பிறகு அவர் தனியா நின்னார்ல, அப்ப இத ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தோல்வி அடைஞ்சார்ல, ஏன் ஜெயிக்க முடியல? அவங்களுடைய ஜாதி கட்சியின் ஜாதியினர் ஓட்டு போடுவார்கள் என்று தான் அங்க போய் நின்னாரு, அவங்களே ஓட்டு போடலையே. சோ அதனால ஒரு மாயை இருந்தது. அவர்கள் சொல்வதைத்தான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கேட்பார்கள் அப்படின்னு. அது உடைக்கப்பட்டு விட்டதா?
இன்னைக்கு அப்ப நம்ம சவுத்துல இருந்து பல பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. ஜெயிக்கலைங்கிறதுக்காக தென் மாவட்டங்கள் பல இடங்கள்ல உங்க கட்சி வரலையே. அதான் சொல்றேன், அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு மாயை உருந்துவாய் இருந்ததுனால எங்களால் அதிகமான இடங்களை பெற முடியல. இப்போ அதெல்லாம் உடைத்தெறியப்பட்டு விட்டது. ஸோ இப்போ வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எடப்பாடி ஒருவரால் தான் நடத்தி செல்ல முடியும். அவர் தான் நிலையில் தெரியாது அடங்கியான தோற்றம் மலையினுமான பெரியது என்று ஒரே நிலையில இருக்காரு. ஸோ அதனால அவர் பின்னாடி தான் இந்த கட்சி இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு நீங்க எடுத்துட்டாங்க பெரும்பான்மையான தொண்டர்கள். நீங்க அவங்க இந்த பக்கத்துல யாருமே கிடையாது. நாட் ஈவன் 0.5% ஓட்டு வாங்க முடியல இதுல. நீங்க அவ்வளவு செலவு பண்ணி ஓபிஎஸ் ராமநாட்டில் வெற்றி பெற முடியலையே. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்ஓ அல்லது சசிகலாவோ டிடிஓ தினகரனோ they cannot make even a single dent in the party. They cannot do it anything. ஒண்ணுமே செய்ய முடியாது அவங்களால. அவங்க அறிக்கை விட்டுட்டு இருக்கலாமே தவிர அவங்க ஒரு சின்ன மாற்றத்தை கூட ஏற்படுத்த முடியாது. ஆனால் எங்களை இவரை இபிஎஸ் பொதுச் செயலாளராக அவர்கள் ஏற்றுக்கொண்டால் போட்டிருக்கிற வழக்கையெல்லாம் அவங்க வாபஸ் பெறுவதற்காக பெற்றுக்கொண்டால் அதன் பிறகு இந்த கட்சியிலே சேருவார் என்று அவர்கள் கொடுப்பாரே. ஆனால் நிச்சயமாக தலைமை அதை பரிசீலிக்கும். பரிசீலிக்குமா ஏற்றுக்கொள்ளுமா? பரிசீலிக்கும் தான். அப்போ கூட நிச்சயம் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்ல முடியாது. தலைமை தான் முடிவு செய்யணும். இன்னொன்று அவருடைய எண்ணெல்லாம் இப்போ உண்மையின் நிலைமை நம்ம பேசுவோம். நான் அரசியலை விட்டுருங்க. உண்மை நிலைமை என்னென்னா ஓபிஎஸும் சரி டிடிவி தினகரும் சரி சசிகலாவும் சரி இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா எடப்பாடி அவர்கள் நமக்கு அங்கே வாய்ப்பு தரல, அதிமுக நம்மளை சேர்த்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எப்படியாவது பிஜேபி கிட்ட போய் சொல்லி நின்று 3 சீட்டு வாங்கி நின்றுடலாம் அப்படின்னு அவங்க எண்ணத்தில் தான் இருக்காங்க அவங்க. அதுக்கு எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. இட் இஸ் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி பிஜேபி பார்ட்டி. பிஜேபி இஸ் ஆல்சோ இன் அலையன்ஸ். ஸோ அதனால் அவர்கள் கொடுத்தானா அது அவங்களுடைய சாமர்த்தியம், அவங்களுடைய. அப்போ என்டிஏ வேலையே நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி தான் வந்து சீட்டுகளை அலாட் பண்ண போகுதா? இல்லை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சீட்டு பிஜேபிக்கு ஒதுக்குறோம்ல நாங்கள் சீட்டு, அந்த சீட்டில் அவர்களுக்கு அந்த 3 பேருக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. அவங்க பிஜேபி சின்னத்திலையும் நிற்கலாம், அவங்க சுயேட்சை சின்னத்திலையும் நிற்கலாம். அதை பற்றி எங்களுடைய கவலை இல்லை. முடியாது, அதுதான். ஸோ அதனால அதை பற்றி எங்களுடைய கவலை இல்லை. அது அவங்களுடைய பாடு இல்லை. இப்போ வந்து நிறுத்திட்டாங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்க பேசி நிறுத்திட்டாங்க. அவங்க சின்னமே மாறி இருக்கு. ஆனால் எடப்பாடி வந்து நம்ம பிரச்சாரத்துக்கு போவாரா அவங்ககிட்ட? இல்லை அந்த நேரத்தில் பிரச்சாரத்துக்கு போவீங்களா? ஏன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து நிக்கிற ஒரே கூட்டணி. ஆமாம். அந்த கூட்டணியில ஒன்று பிரச்சாரத்துக்கு போகணும், எதிரியா இருந்தா எதிர்த்து பேசலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன நிலைப்பாடு எடுப்பீங்க? இல்லை அதான் நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோமே. கூட்டணி கட்சி என்பது வந்து அதாவது நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் கேட்டீங்க பிஜேபியோட நான் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சேர்ந்துருக்காங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா? தேர்தல் என்பது வேறு, கொள்கை என்பது வேறு. நீங்கள் எந்த தேர்தலும் அது தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதுமே அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி கொள்கையில் வேறுபட்டவர்கள் தேர்தலில் கூட்டணி வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவசேனா கூட்டணி, இந்தியா கூட்டணியில் சிவசேனா இருக்கா. ஸோ அவரோட திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்தது. சிவசேனாவுடைய முதல் அடிப்படை கொள்கை என்ன? சனாதனம் தான். சனாதனத்தை ஏற்றுக்கிட்டு அவங்க நிற்கிறாங்க. ஸோ நீ என்ன பண்ணுற, சனாதனம் எதுக்குறன்னு சொல்லிட்டு அவனோட நீ கை கோத்துக்கிற. ஸோ இதே நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா நம்ம காங்கிரஸ்காரன் கம்யூனிஸ்டுக்காரனை எதுக்குறான், சிபிஎம் எதுக்குறான், சிபிஐ எதுக்குறான், காங்கிரஸ் வந்து நாங்கள் தனியாக தான் இருப்போம் அப்படின்றான். ஆனா அதே காங்கிரஸ்காரன் இங்க கூட்டணி. ஸோ அப்ப இந்த நாடு முழுவதுமே இந்தியா முழுவதுமே எப்படிப்பட்டதுன்னா தேர்தல் என்பது தேர்தலுக்காக அமைக்கப்படுகிற கூட்டணி என்பது வேறு, கொள்கைக்காக அமைக்கப்படுகிற கூட்டணி என்பது வேறு. தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா ஆமா, கொள்கையினுடைய அடிப்படையில் நீங்க முஸ்லீம் லீக்கோட நீங்க கூட்டணி வச்சுக்கிறீங்க. முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கையெல்லாம் உன்னால ஏத்துக்க முடியுமா? நீ காங்கிரஸ் கூப்பிட்டு கேளுங்க, நீ முஸ்லீம் லீக்கோட நீ கூட்டணி வச்சிருக்கிற. சோ அப்ப முஸ்லீம் லீக்கினுடைய அடிப்படை கொள்கை என்ன? அவங்க நாடு முழுவதையும் இஸ்லாமியர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அடிப்படை கொள்கை. அதை நம்ம ஏற்றுக்க முடியுமா? அப்ப இந்துத்துவா நீங்க எடுத்துட்டீங்கன்னா அவனுடைய கொள்கை என்ன? நீ எல்லாரையும் இந்துக்களாக மாற்றணும்னு நீ நினைக்கிற, அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால எப்பொழுதுமே ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை உண்டு. ஆனா அந்த கொள்கையெல்லாம் இதுல தேர்தலில் பிரதிபலிக்கும் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. தேர்தல் என்பது ஒட்டுமொத்தமாக மோசமான ஆட்சியை மக்களுக்கு புகுத்துபவர்களை தூக்கி எறிய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உருவாகுது.
அதனால இட் இஸ் அண்டர் கரண்ட். இப்போ இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது என்று பெரும்பான்மையான மக்கள் இப்ப தீர்மானித்திருக்கிறாங்க. ஸோ அதை நாம் சரியாக கணித்து அதை ஒட்டுமொத்தமாக சேர்த்து அதை வீழ்த்துவதற்கான உத்திகளை பயன்படுத்தி நாம் வெற்றி பெற வேண்டும். ஸோ அதுதான் இன்னைக்கு நோக்கம். இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தோம்னா இப்போ வந்து என்டிஏல வந்து அதிமுக இபிஎஸ் நீங்கள் பேசிட்டீங்க, அவங்க வந்து சேர போகிறாங்கன்னு வந்து முடிவு வந்துருச்சு. இப்போ அதுபோல் வந்து பாமக சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி இருக்குது. அதுபோல் இப்போ புதுசாக வந்திருக்கிற விஜய் கட்சி அவர்கள் வந்து உங்களோட சேர்றதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்குதா? இது எந்த மாதிரி நிலையில் போகுது? ஏன்னா இப்போ வந்து திமுக என்ற கூட்டணியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்தியாக அவர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்காங்க. அவர்களை அந்த பெரிய சக்தியை எதிர்க்கிற அளவுக்கு உங்ககிட்ட இப்போ இந்த 2 இது மட்டும் சேர்ந்தா ஆகாது. இன்னும் பல பேர் சேர்ந்தாதான் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நீங்க வர முடியும். பெரிய சக்தி திமுக ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. என்னன்னா கடந்த தேர்தலில் வாங்கி இருக்கிற அவர்கள் வாக்குகளை பார்த்தீங்கன்னா நீங்க 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 37% வாக்குகள் பெற்றிருக்கிறது. ஸோ அவனுடைய கூட்டணி கட்சி 10% வாக்குகள் பெற்றிருக்கு. ஸோ 47% தான். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 34% வாங்கியிருக்கிறோம் கடந்த தேர்தலில். எங்களுடைய கூட்டணி கட்சிகள் 7% வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 37 நாள் நாங்கள் 42க்கு வந்துடுறோம். ஸோ மீதி 5% தான். ஸோ இப்பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அந்த நீங்கள் சொல்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்க, அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் 34க்கும் 37க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து தீர்மானிக்குது. வெற்றி யார் பெற போகிறது தீர்மானிக்கிறவங்க தான். ஆமாம் 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 உண்மை. ஆனால் அது இப்பொழுது மாறி இருக்கிறது என்பது அதுதான் நான் சொல்ல வரேன். அப்படி இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு ஆன்டி இன்கியூம்பன்சி மக்களுடைய எதிர்ப்பு எப்பொழுதுமே ஒரு ஆட்சியில் இருந்தவர்களுக்கு அடுத்த தேர்தலில் மக்கள் எதிர்ப்பு இருக்கும். அது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இல்லை, மற்றவங்களுக்கு எல்லாம் இருந்தது. அம்மாவுக்கு கூட சில இடங்கள்ல இருந்தது, சில இடத்துல நேரத்தில் இல்லை. ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்க எப்பொழுதுமே 5% தான் இருக்கும். ஆனால் இது இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிற கூட்டம் அந்த எதிர்ப்பு சக்தி ஏறக்குறைய 15% இருக்கிறது. எப்படி நீங்க சொல்றீங்க? எந்த அடிப்படை சொல்றீங்க? எல்லாம் நீங்க அதை ஒண்ணு வேணாம், நீங்க ஊர் இதுல கிராமத்துக்கு போய் கேட்டு பாருங்க. கிராமங்கள்ல என்னென்ன அவங்க அதாவது உங்களுக்கு இலவசமா பஸ் ஓடுத, நீங்க அதில் தானே போறீங்க, உங்களுக்கு இலவசமா 1000 ரூபா கொடுக்குறாங்களே, அதனால தானே உங்களுக்கு நிம்மதியான இருக்கீங்கன்னா யாராவது பெண்கள் நாங்கள் நிம்மதியா இருக்கான்னு சொல்றாங்க. நீங்க வந்து இப்போ வந்து விஜய் வந்து உங்களோட சேர்ந்து வந்தாருன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்தீங்கன்னா ஒரு அது பிரிக்கிறாருல்ல, இல்ல அது எங்களுக்கு தான் சாதகம். அது நான் என்ன சொல்றேன்னா இப்போ ஆனால் நாங்கள் ஒரு வியூகம் வைத்திருக்கிறோம். ஸோ எங்களுடைய உத்தி என்னன்னா தமிழர்களுக்கு எது எதிர்ப்பான கட்சியாக இருக்கிறது, தமிழர்களுடைய வாழ்க்கை தரத்தை அழிக்கிற கட்சியாக எது இருக்கிறது, தமிழர்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றாத கட்சியாக இருக்கிறது, தமிழர்களிடம் பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தது யாரு, ஸோ தமிழர்களின் உரிமையை மீட்போம் என்று சொல்லி தமிழர்களுடைய உரிமையை கொளுத்தி கொண்டிருக்கிற கட்சி எது. அத்தனை இப்போ ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க சொன்ன அத்தனை இது தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றுன்னு சொல்றாரு. அதான் நீங்க 517 வாக்குறுதிகள் சொன்னாருங்க. அவர் எந்த வாக்குறுதியை கொடுத்தாரு? அதாவது நீங்க விவசாயிகள், அதான் நான் சொன்னேன், நீங்க கிராமங்களில் போய் கேளுங்க. கரும்புக்கு 4500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார்ல, குண்டாலுக்கு கொடுத்தாரா? நீங்க ஏற்கனவே கொடுத்த அமௌண்ட்டே கொடுக்கலைங்க. நாங்களாவது 2200 ரூபா கொடுத்தோம், இப்போ அதை நீங்க கொடுக்கல. அரிசிக்கு என்ன சொன்னாரு? 3500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாரு, கொடுத்தாரா? அது கொடுக்கல. யார் இது? நான் சொல்லல, அது சிபிஎம்னுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் சொல்றாரு. இந்த கொடுத்த வாக்குறுதி கிழிச்சாரு அவரு அப்படின்னு சொல்றாரு. எங்க திமுக அதை நிறைவேற்றினாங்க? நீ மின்சாரத்தில் உயர்த்த மாட்டேன்னு சொல்லி நீ அன்னைக்கு கொடி பிடிச்சிங்க, அது ஷாக் அடிக்குது தொட்டாலே அப்படின்னு. அப்போ இன்னைக்கு என்ன நிலைமை? அந்த மாதிரி 3 மடங்கு உழைத்திருக்கீங்க. அது இல்லாமல் மாதத்துக்கு நான் ரீடிங் எடுப்பேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு நீங்கள் 2 மாதத்துக்கு எடுக்கிறீங்க. இப்போ ஒவ்வொருத்தர் வீட்லையும் ஏறக்குறைய ஒரு இதில் நீயா நானான்ற ஒரு இதில் ஒரு பெண் சொல்லுறா, ரியாலிட்டி இந்த ஷோவில் ஒரு பெண் சொல்லுகிறா, நான் வந்து 2000 ரூபா கட்டிட்டு இருந்தேன், 1800 ரூபா கட்டிட்டு இருந்தேன், இன்னைக்கு 6000 ரூபா பில்லு. 4000 ரூபாய்க்கு என் பட்ஜெட்டுக்கு எங்கே இருக்கு? இந்த பட்ஜெட் நான் என்ன பண்ண முடியும்?
என்கிட்ட மேற்கொண்டு 4000 ரூபாய் கட்டுவதற்கான வசதி என்னிடம் எங்க இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது வாழ்க்கை தரம் உயர்ந்திருந்தா பரவாயில்ல அப்படின்னு கேட்கற, அதுக்கு என்னால உங்களால் பதில் சொல்ல முடியுமா? அதனால திராவிட இப்போ ஒரு 10 மாசம் இருக்குல்ல, அந்த 10 மாசத்துல இதெல்லாம் நிறைவேற்றிட்டா என்ன பண்ணுவீங்க? 4.5 வருஷத்துல நிறைவேற்றாதவங்க நீங்க 6 மாசத்துல நிறைவேற்றி அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்ப இதே வேலை தானே செய்வீங்க. அது மக்கள் நினைக்க மாட்டாங்களா? 4.5 வருஷத்துல செய்யாதவன் நீங்க 6 மாசத்துல நீங்க செஞ்சிட போறியா? அப்படியே செய்தாலும் அது உண்மையாக இருக்குமா? நீ மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குவதற்காகத்தான் இருக்குமே தவிர நிச்சயமாக அது உன்னுடைய கொள்கை கிடையாது.